இந்த கபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே குளிர்ச்சி தன்மையுடையது. சிரசு கண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தலை மற்றும் இந்த கழுத்து பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா கபம் தங்கியிருக்கு. சரி, இந்த கபத்தை வந்து எப்படி நம்ம நார்மலைஸ் பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா நசிய முறை தான் வந்து ரொம்ப சிறந்த முறை. ஆயில் தான் நம்ம வந்து நசிய முறையில் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆயிலில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அணுத்தைலம்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். இது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணீங்க, அதாவது ஒரு ட்ராப் போதும். அது வந்து நீங்கள் உங்களுடைய ஈச் நாஸ்ட்ரிலையுமே, அதாவது 2 மூக்குலையுமே ஒரு சொட்டு நீங்கள் விட்டுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதனால தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு ட்ராப் அந்த மாதிரி நீங்கள் வந்து விட்டுக்கோங்க. இதுவே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அணுத்தைலம் வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது இஎன்டி ரிலேட்டடான எல்லா ப்ராப்ளம்ஸுமே வந்து சரியாகும். லைக் பார்த்தீங்கன்னா இந்த காது இறைச்சல் இருக்குது, காது வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும், அண்ட் வந்துட்டு இந்த சைனஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, வீசிங்கு, ஆஸ்துமா, இல்லை வேறு ஏதாவது லங்ஸ் சம்மந்தப்பட்ட நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரியான நசிய முறைகள் வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரியும். கருநொச்சி கிடைச்சா ரொம்ப இன்னும் சிறந்தது. ஏன்னா சித்த முறையை பொறுத்த வரைக்கும் இந்த கருப்பு நிறத்தில் இருக்கிற மூலிகையாக இருக்கட்டும், மருந்துகள் எல்லாத்துக்குமே வீரியம் வந்து அதிகம். அதை நல்லா வெயில உலர்த்தி அது பவுடர் மாதிரி நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கலாம். நல்லா காய்ச்சின பாலை இந்த நொச்சி இலைகளில் வந்து கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி 10 மாதிரி நீங்கள் வந்து இந்த நெத்தி பகுதியில் போட்டு வந்தீங்க அப்படின்னா தலை பாரம் இருக்குது, இல்லை தலையில் நீர் கோத்து இருக்குது, மூக்கில் வந்து சளி அடைச்சிருக்கு அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல அற்புத மருந்தாக இருக்கும்.